அப்படிங்கிறது வந்து இப்போ வட்டிக்கு கடன் வாங்குறது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா கவர்மெண்டே வந்து சில ரூல்ஸ் வச்சிருக்கு. இத்தனை பெர்சன்டேஜ்குள்ள வந்து வட்டியில வந்து நீங்க கடன் குடுக்கல் வாங்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதை தாண்டி இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி, ஹவர்லி வட்டி, வீக்லி வட்டி அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இது வந்து கண்டிப்பா வந்து சட்டப்படி குற்றம். நம்ம தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003 படி வந்து இந்த கந்து வட்டி வாங்குறது வந்து ஒரு சட்டப்படி குற்றம். இதுக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை, அப்புறம் அபராதம் ரெண்டும் சேர்ந்து கூட கிடைக்கலாம். ஏன் வந்து இவ்வளவு பெரிய இது குற்றமா பார்க்கப்படுது அப்படின்றதுக்கு நான் சொல்றேன். இப்ப நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு பிணையமா ஏதாவது ஒரு கொலாட்ரலோட நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு வட்டிக்காரர்கள் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா பர் ஆனம் வந்து 9% வரை வந்து உங்ககிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மந்த்லி கிடையாது, பர் ஆனம் வருஷத்துக்கு 9% வரை உங்ககிட்ட வந்து சார்ஜ் பண்றது வந்து குற்றமாகுது. அது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். இதே வந்து நீங்க எந்த கொலாட்ரலும் இல்லாம நீங்க வந்து பணம் வாங்குறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12% அளவுக்கு வந்து உங்ககிட்ட வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மல், ஓகேங்களா? ஆனா வந்து ஒரு வட்டிக்காரர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க, அவர் என்ன சொல்றாரு, உங்ககிட்ட வந்து மாசத்துக்கு வந்து 5% வட்டியில வந்து உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 12% வந்து உங்களுக்கு பெருசா தெரியும். சரி, மாசத்துக்கு 5% தானே, ஓகேயா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து நீங்க வாங்குவீங்க. அதே நீங்க வந்து மாசத்துக்கு 5% வந்து நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு பே பண்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மொத்த தொகையிலிருந்து 60% வந்து அந்த ஒரு வருஷம் முடியும் போது நீங்க 60% வந்து நீங்க வந்து பே பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது. இது வந்து நீங்க வந்து வாங்கின தொகையிலிருந்து பல மடங்கு கட்டுவீங்க. இதே வந்து நீங்க மீட்டர் வட்டியோ டெய்லி தண்டாலோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு போறீங்கன்னா நீங்க ஒரிஜினல் அமௌண்ட்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 500% மேலேயான உங்க வாங்கின பணத்துல இருந்து அதிகமா வந்து நீங்க பே பண்ண மாதிரி இருக்கும். இதை வந்து எப்பவுமே வந்து இதை ஊக்குவிக்காதீங்க. இது வந்து கண்டிப்பா வந்து குற்றம் தான். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டே இதுக்காக வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி வந்து உங்களால அதிகப்படியான நாங்க வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், அவங்க வந்து என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, டெய்லி வந்து மிரட்டிட்டு இருக்காங்க, கடன் கழுத்து நெருக்குது, கொடுத்த அசல் தொகையை விட பல மடங்கு நான் வட்டியை கட்டிட்டேன், ஆனா இன்னும் என்னால வந்து அசல் தொகையை கட்ட முடியல அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா பயப்படாதீங்க. நீங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்ல எஸ்பி ஆபீஸோ அல்லது நீங்க வந்து இதை வந்து கோர்ட்ல கூட வந்து ஃபைல் பண்ணலாம். உங்களுக்கான நீதி வந்து கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ.